Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Divya Arts and Crafts. இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி நம்மளே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப 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 கிராண்டான ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம இது வரைக்கும் ஆரி கிளாஸஸில் படித்த ஒரு டெக்னிக்ஸை வச்சு மெத்தட்ஸை வச்சு பட் ரொம்ப கிராண்டான நம்ம ஒரு ஸ்லீவ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் 3/4 போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும், இல்லை நீங்கள் ஹாஃப் ஸ்லீவாக போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து உங்களுடைய நீட்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு சிம்பிள் ஹிண்ட்டு சொல்கிறேன். இதுக்கெலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக என்னோட ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 5 inches ஹைட் எடுத்திருக்கேன். ஸோ 5 inches ஹைட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 எடுத்திருக்கேன். அது வந்து ஃபோல்டிங், அது ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 1.5ன்றது வந்து இந்த ஃபோல்டிங் பார்ட்டில் போயிடும். ஸோ இப்போ என்னோட டோட்டல் ஸ்லீவோட பிரெத் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் எப்படி வந்து இந்த ஷேப்பை நான் எக்ஸாக்டாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்கேல் தான். இந்த ஸ்கேலை தான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் டூலாக இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி நான் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் மார்க் பண்ணியிருக்கிறதா எனக்கு டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்கிற இந்த கேப்பு. அதுக்கப்புறம் அப்பர் சைடில் இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து ஒட்டுறதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கேலோடைய ஹைட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு ஸ்டோனு, கீழே ஒரு ஸ்டோன், இப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எப்படி ஈக்குவலாக ஒரே மெஷர்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போது இதை வந்து நான் கண்டினியூஸாக இருந்தால் ரொம்ப கொலாப்ஸாக இருக்கும், மெஸ்அப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அந்ததுக்காக நான் இன்பிட்வீன், அதாவது ஒரு ஸ்டோனோடைய சென்டரில் நான் அடுத்த ஸ்டோனாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங்ஸ் எல்லாத்தையுமே எப்பயுமே எந்த ஒர்க்கு பண்ணிங்கனாலும் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்க்கிங் ஸ்பாட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரேமில் இருந்து நீங்கள் கிளாத் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ எதையுமே நீங்கள் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் எப்படி ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலான்னு, ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணல எப்பயுமே நிறைய க்ளூஸ் வைக்காதீங்க. க்ளூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வெளியிலலாம் அவுட்ரு பார்ட்லலாம் வந்து உங்களுக்கு க்ளூ வராது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட் தான். நமக்கு நிறைய பேருக்கு எல்லா ஒர்க்குமே பண்ண தெரியும், ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இல்லாததுனால நம்மளுடைய ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லாதது மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி கவனமாக நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கோட அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவும் வரும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் படித்த ஒர்க்கு தான், வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஜரி த்ரெட்டு. இது வந்து ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது தான். இது வந்து எல்லா கடையிலையும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணையில் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம எட்ஜில் வந்து நாட் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்குங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கிராண்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம எப்போயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சென்டர் ஸ்டோனை கால்குலேட் பண்ண போகிறேன். ஜரி த்ரெட்லேயே நான் வந்து இப்போ சுகர் பீட்ஸ் போட போகிறேன். நீங்கள் வந்து ஷூயிங் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம், ஜரி த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போட போகிறோம். ஜரி த்ரெட்டில் போடையில் நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போடலாம். இதே டிசைனில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 ப்ளவுஸ்னாலும் நம்மளால் பண்ண முடியும். ஷார்ப் வரையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு பீட் மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் 2 இருந்ததுன்னா ஒன்று கூட எடுத்துடலாம். எட்ஜு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஷேப்போட முக்கியமே இந்த ஷார்ப் தான். ஸோ இந்த ஷார்ப் வந்ததுக்கப்புறம் கீழே ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அது மேக்ஸிமம் வந்து ஒரு 3 பீட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். பட் பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸாக வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு வந்து கேப் இருக்கும், அந்த த்ரெட்டு கேப் இருக்கும், அது ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி போடையில் நல்லா டைட் பண்ணி போடுங்க. கேப்பில் ஃபைனலாக ஒரு பீடு போட்டு நம்ம அடுத்த வரிசையை ஆரம்பிச்சிடலாம். எட்ஜு வரையில் மட்டும் நல்லா அந்த ஷார்ப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக க்ளோஸாக போடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடல. உங்களுக்கு வந்து பீட் சைஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் 2 பீடாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக அந்த கேப்பை வந்து எம்டியாக விட்டுட்டு மற்ற இடத்த ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸ் பீடாக வாங்கி அதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து டைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே ஃபினிஷ் பண்ணோன்றது தெரியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பக்கத்தில் ஒரு லாக் போட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்குள்ளே ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டோன்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் எல்லோரும் இந்த மெத்தடை இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.